முதலாவது மதிப்புக்குரிய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் சார் அவர்கள் திட்டம் நிர்வாக கிராமம் கொடுத்த பிரஜாசக்தி தேசிய வறுமையொழிப்பு பிரச்சாரம். பிரஜாசக்தி 1000 கிராமங்களில் 1000 வீத 30 கிராமத்தில் ராள்குளம் கூறுவார்கள் அமராட்சி நிகழ்ச்சி திட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் எல்லோருக்கும் முதல் அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்தவர்களை வரவேற்பது தமிழ் பேரவையில். இந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மருதங்கனி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய கௌரவ ஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களை முதலில் வருக என்று வரவேற்பதில் பெருமகன் வழங்குகின்றேன். அதே போல இந்த நிகழ்விற்கு வருகை வந்திருக்கும் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர், நிர்வாக கிராம அலுவலர் மற்றும் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள், இணைய உத்தியோகத்தர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல இங்கே வருகின்ற இணைய திணைக்களங்கள் ஃபிஷரிஸ் வந்திருக்கிறேன், அவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திட்டத்தில் இன்றைக்கு ராள் குளம் தூர்வார திட்டம் வந்து இந்த உற்பத்தி அதிகரித்து இந்த கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அந்த குளத்தில் இதை ராள் மூலம் வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கின்ற வாழ்வாதாரம் மேலும் மேம்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற இந்த கிராம மக்கள் எல்லோரையும் வருக என்று கூட்டி பெருமகளுடன் வரவேற்கின்றேன். எனவே எல்லோரையும் வரவேற்று இந்த வரவேற்பை நிறைவு செய்கின்றேன். இன்றைய பிரஜாசக்தி 1000 வேலை திட்டங்கள் 1000 கிராமங்களில் என்ற பொறிப்பொருளிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற இந்த நிகழ்வு தற்பொழுது எங்களுடைய வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் வடமராட்சி மருதங்கேணி பிரதேச செயலர் திருமதி உமா அவர்களே, உஷா அவர்களே, அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய திட்டமிடல் பணிப்பாளர்களே, வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தினுடைய தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சாம்பர் அவர்களே, இந்த பிரஜா சக்தியுடைய தலைவர் அன்பு அவர்களே,
அதே போன்று கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற பிரதேசத்து வாழ் மக்கள் மற்றும் சங்கங்களுடைய பொது பிரதிநிதிகள், எங்களுடைய பிரதேச செயலகத்துடைய உத்தியோகஸ்தர்கள், கிராம சபையாளர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த பிரஜாசக்தி வேலைத்திட்டம் தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன், இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முக்கியமான 3 கோட்பாடுகளிலே ஒரு முக்கியமான தூண். உங்களுக்கு தெரியும், முதலாவது தூண் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கூடாக நாங்கள் இந்த இலங்கையை தூய்மைப்படுத்த வேலைத்திட்டத்துக்கூடாக பல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். பாடசாலைகள், கலைக்கலைகள், நெரிசல் ஊடகங்கள், வீடு அந்த தூய்மைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட கூடாக பெருந்துகான பணம் ஒதுக்கப்பட்ட அந்த திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதே போன்றுதான் நாங்கள் 2வது வேலைத்திட்டம், அந்த முழு இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலைத்திட்டம். டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலைத்திட்டங்கள் ஊடாக இலங்கையில் காணப்படுகின்ற இந்த ஊழல்கள், மோசடிகளை குறைப்பது, அதாவது துல்லியமான தரவுகளை பெறுவது ஊடாக, கணனிமயப்படுத்துவது கூடாக, பஸ் கட்டணங்கள் வங்கி அட்டை கூட செலுத்துறது, போலீசாருடைய கட்டணங்களை இணையத்தூடாக செலுத்துறது, அரசு நிறுவனங்களுடைய செயல் திட்டங்களை இணையங்கள் கூட செயல்படுத்தல், கண்காணித்தல், ஐசியில் இருந்து சகல விடயங்களையும் கணினிமயப்படுத்துவது கூடாக ஒரு ஆள் கணினி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அவருடைய கண்காணிக்கின்ற நிகழ்வாக செய்யப்படுகின்றது. அந்த திட்டம் நடைபெறுகின்ற பொழுது பாரிய ஊழல்கள், மோசடிகள் குறைக்கப்படும். இது வெளிநாடுகளிலே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 3வது வேலைத்திட்டம் தான் இலங்கையிலே இருக்கின்ற மக்களுடைய வறுமையை குறைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அனைத்து மக்களும் சமனான மக்கள், ஏழைகள், பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் அனைத்து மக்களையும் நாங்கள் ஒரு சம அளவிலே கொண்டிருக்கின்ற வேலைத்திட்டமாக இருக்கின்றது. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஒரு எடுமூலத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு பிரதேசங்கள், இப்ப மருதங்கனியை எடுத்தோம்னு சொன்னால், மருதங்கனியில ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. அதாவது பிரதேச சபையை எடுத்தோம்னு சொன்னால், பிரதேச சபை தனக்குரிய ஆளுமைக்கு உட்பட்ட வகையிலே பல்வேறு வேலைத்திட்டங்களை செய்து வருகிறது. இருந்தாலும் உறுப்பினர்கள் என்ற விருப்பு வெறுப்புகள் மத்தியில தான் அந்த வேலைத்திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வரும். ஒரு தவிசாளர் அவர் தான் என்ன நினைக்கிறாரா, தன் பிரதேசத்துக்கு உரிய ரோட்டையோ அல்லது அபிவிருத்தியோ கொண்டு வருவார். அங்க இருக்கிற உறுப்பினர்கள் தன் திட்டங்களை கொண்டு வருவார். ஆனால் அதுக்கு மாறாக அந்த நாங்கள் பிரதேச சபையை நாங்கள் இதுல ஒப்படையில்லை. ஏன்னு சொன்னால், பிரதேச சபை ஒரு தனி அழகு, அதுக்கு ஒரு வருமானம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், வீதி ஊடாகவோ அல்லது நாங்கள் வரி அறவுறது கூடாகவோ அந்த லாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். லாபத்தை பெற்று அவருடைய ஆளுநர் உட்பட்ட பிரதேசங்கள்ல வீதிகளை செப்பனிடுவதோ அல்லது ஏதாவது அபிவிருத்தி செய்வதோ அது அவர்களுடைய கடப்பாட்டுக்கு உட்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னால், இந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்கின்ற பொழுது எல்லா கிராமங்களும் சமனாக வகையில தான் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த பிரதேசம் நாங்கள் எத்தனை இது 421 தலைவர் அன்பு இங்க இருக்கிறார். தலைவர் அன்பு மட்டும் இங்க இருக்கையில நாங்கள் என்ன செய்ய சொன்னா, அவரோட சேர்த்து இந்த அரசாங்கத்தில் இந்த பிரதிநிதிக்கும் அவருடைய செயலாளராக நினைச்சிருப்பது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அதே போன்றவருக்கு மேலதிகமாக இந்த கிராம சேவையாளர்கள் பங்களிப்பு, சமூக உத்தியோக பங்களிப்பு, அதே மாதிரி இந்த நாங்கள் கடற்தொழில் திணைக்களங்கள் இந்த ஒத்துழைப்போட சேர்த்து 30 பேருக்கு மேற்பட்ட ஒரு குழு ஒன்றை அமைத்து, அந்த குழுவை நாங்கள் கூடி இந்த பிரதேசத்துல என்னென்ன தேவை இருக்கின்றது, என்னென்ன நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றதை நாங்கள் இடம் காணுகின்றோம். இடம் கண்டு பல்வேறு திட்டங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுகிறோம். அப்ப நினைக்கிறேன், இந்த பிரதேசத்திலே நினைக்கிறேன், இது மணல்காட்டு பிரதேசத்திலே, பொற்பதி பிரதேசத்திலே, அந்த பிரதேசத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கிறது, சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டி இருக்கிறதா, வீதிகளை புனரமைப்பு செய்ய வேண்டி இருக்கிறதா, மக்களுடைய வாழ்வாதாரங்களை எந்த அளவுக்கு மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் எடுத்துக்கொண்டு சொன்னால், இங்கே குறிப்பாக இந்த பாடசாலை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போன்று பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்ட பெண்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வயோதிபர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள், யுவதிகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கூடி ஒரு மாசம் ஒரு கால இடைவெளியில கூடி இந்த பிரதேசத்துல என்னென்ன விடயங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டுமோ அவற்றை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்றோம்.
இந்த குளங்களை கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு மீனவர்கள் கடற்கரையில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு பான் வழிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது, அல்ல ஏதாவது ஒரு வழிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது அதை இனங்காண வேணும். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். இங்க டிஎஸ்எம் இருக்கிறா, அது விடிஜி என்ற வில்லேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது கூட அந்த திட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் பிரதேச கிராம சேவரா பிரிவுகளை இனம் கண்டு பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி. அதை நாங்கள் பல்வேறு அமைச்சுக்களுக்கு கூடாக, அதாவது போக்குவரத்து அமைச்சு இருக்குது, விவசாய அமைச்சு இருக்குது, கல்வி அமைச்சு இருக்குது, சுகாதார அமைச்சு இருக்குது, வீடமைப்பு அமைச்சு இருக்குது, அப்படி பல்வேறு அமைச்சுக்களுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை சமர்ப்பிக்கின்ற பொழுது எதிர்காலத்துல நாங்கள் பட்ஜெட் கூட நிதி ஒதுக்கின்ற பொழுது 2026ஆம் ஆண்டு நாடு கூடாகவும் 25 பில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப உங்களுக்கு விளங்கணும், இந்த பிரதேச சபைகள் ஊடாக செய்யற வேலை திட்டம் வேற, அதே மாதிரி அரசாங்கம் நாங்கள் இருக்கிற வேலை திட்டம் வேற. இந்த நாடு கூட யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு கிட்ட 760 மில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அப்ப 720 மில்லியன் ரூபாய் எங்க வருதுன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு வருகின்றது. அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், நாங்கள் இதை செய்ய இருக்கிறார்கள். இது பேரத்தி வேலை திட்டம் வேண்டாம், கிராம திட்டம் வேண்டாம் என்று இல்லை. அது என்னென்றால் ஒரு நிதியை ஒதுக்குவதற்காக, அந்த கிராமங்களில் சமத்துவமான வேலை செய்வதற்காக எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சரிசமனாக வேலை செய்கிறார். அதைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம். நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர் கருப்பு, இவர் மஞ்சள், இவர் நீளம், இவர் சிவப்புன்னா பார்க்க முடியாது. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்ல இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கோ வடக்கு மாவட்டத்துக்கோ அபிவிருத்திகள் என்றது மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஏன்? தமிழர் எந்த காரணத்துக்காக என்ன தெரியாது, அல்லது வேற எந்த காரணத்துக்காக தெரியாது, பல அபிவிருத்திகள் மட்டுப்படுத்தப்பட்டு வேற தெற்கு மேற்கு பிரதேசங்கள்ல தான் அந்த நிதி கூடுதலாக சென்றடைந்தது. நாங்கள் எங்கள் அரசாங்கம் என்ன நினைக்க சொன்னால், எங்களுக்கு தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம் என்ற வேறுபாடு கிடையாது, அவர் கிறிஸ்தவர் அல்லது இந்து சமயத்தவர், இஸ்லாமியர் என்ற வேறுபாடு கிடையாது. எல்லா மக்களும் எங்களுக்கு உண்டு. நாங்கள் என்ன செய்கின்றோம், என்னதை கொண்டு யோசிக்கிறோம் சொன்னால், இந்த நாட்டிலே மதத்தை எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல ஒரு ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா நாட்டை ஆப்பிரிக்கர்களை வெள்ளக்காரன் அடிமையா வைத்திருந்தான். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் சுருண்டு வளைந்து போயிருக்கும், முடி சுருளா இருக்கும், கருப்பா இருப்பார்கள். அவரை கண்ணாடியை காட்டி பயப்படுத்துவார், என்னென்று நீ பேய் பிசாசு என்று சொல்லி பயப்படுத்தி அவரை அடிமையாக ஆண்டார்கள், அந்த தேசத்தை சுரண்டினார்கள். அதே போன்று அமெரிக்கா கண்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் கருப்பர்கள் என்ற ஒரு நிலவரி இருந்தது, கருப்பர்களை பார்த்து காரி தூக்குவார்கள். அப்ப அங்க வெளிநாடுகள்ல ஒரு நிலவரி காணப்பட்டது. ஆனால் அந்த நாட்டில கருப்பினத்தோடான பராக் ஒபாமா அந்த நாட்டை பிடித்து ஆண்டார் தானே. அப்ப இப்ப அதுக்கு பிறகு நிலவரியை சொல்லலாம், அமெரிக்க மக்கள் நிலத்தை பார்த்து காரி தூக்க முடியாது. இந்த மார்ட்டின் லூதர் கிங், என்ன மார்ட்டின் லூதர் கிங் ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு உலகத்து சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அவர் அமெரிக்காவின் தெருக்கள் பிரதேசங்கள் எல்லாத்திலையும் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தார். என்னென்ன பிரச்சாரம் செய்தார்னு சொன்னால், கருப்பினத்தவர்கள் நாங்கள் அடக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், எங்களுக்கு நீதி வேணும், நாங்களும் இந்த வெள்ளைக்காரர்கள் கூட சமத்துவம் வாழ வேண்டும் என்று போராடினார். அவர்கள் பல முறைகளை பேசினார். நான் எப்போதும் சாவேன் என்று கூட சொல்லியிருந்தார், என்னை சுட்டுக் கொள்வார் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது சொன்னார். I have a dream. One day, the black little boys and the white little boys will be able to join their hands as brothers and sisters in America. சொன்னார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஒரு நாள் இந்த கருப்பினத்து சிறுவர் சிறுமியர்களும் இந்த வெள்ளை இனத்து சிறுவர் சிறுமியர்களும் கைகோக்கின்ற சகோதர கைகோக்கின்ற நாள் ஒன்று இருக்கிறது சொன்னார். அந்த கனவு நினைவாகி இருக்கிறதா இல்லையா? நினைவாகினது. அந்த அமெரிக்க நாட்டிலே கருப்பினத்தவர்கள் நாட்டை விடுத்து ஆண்டார், வெள்ளை மாளிகையை ஆண்டார். இப்பொழுது அந்த நாட்டிலே என்ன செய்ய முடியாது சொன்னால் நிலவரியை பேச முடியாது. அதே போன்றுதான் எங்கள் நாட்டிலே இந்த மதவாதங்களையும் இனவாதங்களையும் இந்த சாதியவாதங்களையும் தூண்டி சிலர் அதிகாரங்களுக்கும் பதவிகளுக்கும் ஆசைப்படுகிறார்கள். அதுதான் கடந்த நிகழ்ந்தது. தமிழர்களையும் சிங்களர்களையும் பிரித்தார்கள், தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தார்கள், பிரித்து ஆண்டு தங்கள் ஆட்சிக்கு வர முனைந்தார்கள். இது ஒரு அப்படியான ஒரு சமூகத்தை தான் நாங்கள் இவ்வளவு காலம் சென்றிருந்தோம். ஆனால் இப்ப அந்த அப்படியான சிந்தனைகளை கலைந்து, இப்ப தெரியும் உங்களுக்கு பாருங்க, இப்ப கூட நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இனவாதத்தை அடக்கினாலும் மதவாதத்தை அடக்கினாலும்
சிலர் எங்களை மீறி எழும்ப பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, தெற்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லி, தெற்கில் என்ன நடக்குது அண்மை இன்றைக்கு தெரியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல விசாத்திரம் நிகழ்ந்ததானே, அந்த விசாத்திரத்துல அங்க சிங்கள மாணவர்கள் படிக்கிறார்கள், முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் விசாத்திர கூட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் யாரோ ஒரு சிலர், அது நாங்கள் இங்க தமிழாக்கள் செய்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன், அது ஏவி விடப்பட்ட ஒரு சிலர் அதை அடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அது என்ன சொன்னால், இலங்கையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது, மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்துவது, அதற்கூடாக தன்னுடைய ஆட்சியை கொன்றலாம் என்று பார்க்கிறாங்க. சரி வராது, அதுக்கு நாங்க விட்டு கொடுக்க கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமகனும் நாங்கள் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னால், நாங்க கடந்த காலங்கள்ல பல நூற்றுக்கணக்கான பிரச்சனையை சந்தித்து நாங்கள் இந்த வரதங்கனி பிரதேசம் அல்லது வடமாட்சி கிழக்கு பிரதேசத்திலே கூட யுத்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. எத்தனையாயிரம் மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள், எத்தனையாயிரம் மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். எனவே இது எங்களுடைய பிரதேசம், அதை நாங்கள் வளர்த்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேசங்கள் எத்தனை ஆயிரம் மீனவர்கள் இருக்கிறார், கடற்கரையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நல்ல தொழிலை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பிரதேசம் ஒரு அழகான பிரதேசம், இதில் நாங்கள் கூடுதலான சுற்றுலா பிரயாணிகளை இங்கே கொண்டு வருவதற்கூடாக இந்த பிரதேசத்தினுடைய வருமானத்தை நான் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இப்படியான பல்வேறு திட்டங்களை நான் இனங்கண்டு எங்களுடைய பிரதேசங்களை நாங்களே ஆளுகின்ற, எங்களுடைய பிரதேசத்தை நாங்களே அபிவிருத்தி செய்கின்ற வேலை திட்டமாகத்தான் இந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் காணப்படுகின்றது. எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல, மார்ட்டின் லூதர் கிங்குக்கு ஒரு எப்படி கனவு இருந்ததோ, மகாத்மா காந்திக்கு எப்படி கனவு இருந்ததோ, அதே போன்று தேசிய மக்கள் சக்தியாக எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு தான் இந்த நாட்டிலே, இந்த நாடு நான் சொன்னது போல ஒரு வளமான நாடு. இந்த கடற்கரையிலே எத்தனை ஆயிரம் மீன்கள் கடலோடு பிடிக்கப்பட்டு நாங்கள் கொழும்புக்கு தெற்குக்கு லோரி லோரியாக அனுப்பி இருக்கிறோம். இதை கூட எங்களுடைய மீனவர்கள் பல ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருந்தார்கள். ஆனால் இப்ப நடக்குது, எங்களுடைய கடல் பலம் சூறையாடப்படுகிறது. எனவே அந்த அப்படியான மீனவர்கள் கடற்தொழிலாளர்கள் படுகின்ற துன்பம் நாங்கள் அழித்தொழித்து அவர்களுக்கான வாழ்க்கையை கொடுப்பதற்காக நாங்கள் உண்மையிலே பாடுபட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த வேலை திட்டம் போடப்படுகின்றது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக எங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு தான் இது ஒரு அழகான வளமான நாடு, வளம் பொருந்திய நாடு, எல்லா வளங்களும் இருக்கின்றது. எனவே அந்த வளமான நாட்டிலே மக்கள் ஒரு அழகிய வாழ்க்கையை வாழ வேண்டும், வளம் பொருந்திய வாழ்க்கையை வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீள வேண்டும். இளம் பெண்கள் சுதந்திரமா நடமாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிலே லஞ்சம் ஊழலிருந்து நாங்கள் ஒழித்து இந்த மக்கள் நாங்கள் கனவுகளை கண்டுகொண்டு லண்டனுக்கும் பிரான்சுக்கும் ஜப்பானுக்கும் ஓடுகிறோம். அங்கு ஏன் அந்த நாட்டிலே வளங்கள் இருக்குது, அந்த நாட்டிலே இப்படியான ஊழல்கள் இல்லை, அந்த நாட்டிலே இப்படியான சட்டவிரோத செயல்பாடு இல்லை, நிம்மதியாக வாழலாம் என்று ஓடுகின்ற பொழுது இந்த மண்ணிலே பிறந்த நாங்கள், இந்த மண்ணிலே வசிக்கின்ற நாங்கள் எங்களுடைய மண்ணையும் நான் செய்ய வேண்டும், இந்த நாட்டை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்காகத்தான் அரசாங்கம் நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டு வருகின்றோம். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவுகளை குறைத்து, நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆடம்பர செலவை எல்லாம் குறைத்து அந்த செலவுகளை மட்டுப்படுத்தி அந்த செலவுகளால மிச்சம் பிடிக்கிற காசை ஒரு வீதியை போட்டுவிடலாம், அல்லது ஒரு வீட்டை கொடுத்து விடலாம், ஒரு பாடசாலையில கட்டடத்தை கட்டி விடலாம். அப்படி சிந்திக்கின்ற அரசாங்கம் தான் இந்த நாட்டிலே இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் இருக்க பிடிக்க வேண்டும், இருக்க பிடித்து. ஆனா இப்ப எங்களுக்கு இருக்க அழுத்தங்கள் இருக்குது, எங்களுடைய சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை? நாங்கள் நல்லாட்சியில் கொண்டு வர காலத்துல அரசாங்கம் பொறுப்பேற்று 1.5 வருடங்கள் காலத்துக்குள்ளேயே எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனை வந்துட்டு? டிட்வா புயல் வந்தது. ஏன்னா டிட்வா புயல் இங்க சுனாமி வந்துச்சு. அப்ப ஒரு முறையை நாங்கள் முன்னேறி கொண்டு போகின்ற பொழுது எங்களுக்கு அடி விழுகுது. அது எப்படி அடி விழுகுது? அது இயற்கையாலேயும் விழுகுது, செயற்கையாலேயும் விழுகுது. அதிலேயே நாங்கள் மீண்டு கொண்டு போகின்ற பொழுது பார்த்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட யுத்த சூழல் காரணமாக இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா பொருளாதாரத்துல பாதிப்பு வந்திருக்குது. நம்முடைய ரூபாய் பெருமதி குறைவு இருக்குது, எங்களுடைய நாடே இந்த காசு கூடி இருக்குது. எனவே நாங்கள் உழைக்கிற காசுக்கு சாப்பிடுறதுக்கும் சரியான வேறுபாடு காணப்படுகிறது. நாளாந்தம் எரிபொருட்கள் விலைகளும் சாதாரண உணவுப் பொருட்களும் கூடிக்கொண்டு போகின்றது. இதை நாங்கள் சரி செய்ய வேண்டும். இந்த உலகத்தோடு நாங்கள் போராட வேண்டியிருக்கின்றது. அது சாதாரண விடயம் அல்ல. இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால்தான் உணவு விலை கூடினது அல்ல. அதை நாங்கள் செய்யாவிட்டால் வேறு எந்த அரசாங்கம் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு பிள்ளையை பெறுகின்றோம், ஆசையா கணவன் மனைவியும் ஒரு பிள்ளையை பெறுகின்றார். பிள்ளையை பெற்றவுடனே அந்த பிள்ளை வளர்ந்து எல்லாம் படித்து கம்பஸுக்கு எல்லாம் போய் விடாது. அப்படியா? என்ன, அந்த ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்ற உடனே அந்த பிள்ளை வளர்ந்து வந்து நல்லா சாப்பிட்டு வளர்ந்து ஒரு வருத்தம் இல்லை. எங்க ஆரம்பிக்க சொன்னால்
அந்த பிள்ளை 1 மாசம் சளி காய்ச்சல் இருந்து ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு பிறகு 1ஆம் ஆண்டுக்கு பள்ளிக்க போய் நல்ல பள்ளிக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. பிள்ளைகளை ஓயில பாஸ் பண்ண வைக்க வேண்டியிருக்குது. அந்த ஓயில் பாஸ் பண்றதுக்கு இடையில அந்த பிள்ளைக்கு ஏற்படுற இந்த போயரசு அரக்கங்கள் இருந்து சமூகத்திற்கு துன்புத்துல இருந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியிருக்கின்றது. அப்படியாக ஒரு தாயும் தாப்பனும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை 7 கொண்டு எழுப்பி பிறகு ஒரு மாதிரி யூனிவர்சிட்டி ஆத்தின்னு சொல்லி அப்படி எல்லாம் கொண்டு போய் கல்யாணம் கட்டி வச்சாலும் பிரச்சனை நிக்கிற இல்லை. புருஷன் கொஞ்சம் ஒழுங்க வாழ தெரியாத வாய்ப்புள்ள அவைகளை வந்து பிடிச்சி அப்பா அம்மா பிடிச்சி இங்க வா இதுன்னு சொல்லி இருந்த வேண்டி கிடக்குது. அப்புறம் அவர் பிள்ளைகள் வருவாங்க, பேரன் பிள்ளைகள். அப்ப ஒரு மனுஷன் பிறந்து சாகும் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான சவால்களை சந்திக்கின்றோம். ஒரு வீட்டில எப்படி சவால்கள் இருந்தால் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பாரிய சவால்கள் இருந்தது. மத்திய அரசாங்கங்களை விட எங்களுடைய அரசாங்கம் ஏன் மேலானதுன்னு சொன்னால் நாங்கள் களவெடுப்பதில்லை. அதான் முக்கியமானது. களவெடுக்க விரும்புவதும் கிடையாது. எனவே நாங்கள் ஊழல் செய்யாமல் இந்த மக்களுடைய பணத்தை மக்களுக்கே வழங்குகின்ற ஒரு வேலைத்திட்டத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. நீங்கள் இனியும் ஆனால் எங்களை சிலருக்கு பிடிக்காது. எங்களை சிலருக்கு பிடிக்காம இருக்கும். யாருக்கு பிடிக்காம இருக்கும்? காசு வாங்கி லஞ்சம் வாங்கி பழகினவனுக்கு எங்களை பிடிக்காது. நாங்கள் இப்ப நான் நீங்க உலக கொடுத்திருந்தாலும் நான் தீய வழியில போக மாட்டேன். அதுக்காக நான் என்னுடைய எண்ணி பதவியை விட்டு போது நான் தயாரா இருக்கிறேன். தீய வழிக்கு நான் போக மாட்டேன். எங்க அம்மா சொல்லிக்கிற பழக்கம், அது அப்பா சொல்லிக்கிற பழக்கம். அதுக்காக நான் தேசிய மக்களுக்கு இளைஞர்கள் இந்த அரசாங்கம் ஊழல் செய்யாதுங்கிறதுக்காக. அந்த சாரத்துல வந்து நான் ஊழல் செய்தால் அது மற்ற அரசாங்கங்களுக்கும் தொடர்பு இருக்காது. எனவே நாங்கள் ஊழல் செய்ய விரும்பவில்லை, மக்களின் பலத்தை உறுதியாட விரும்பவில்லை, களவாட விரும்பவில்லை. எனவே இருக்கிற அந்த காலத்திலே எங்களுடைய காலத்திலே மக்களுக்கு என்னென்னலாம் சேவை செய்ய வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சேவை செய்ய விரும்புகின்றோம். எனவே இந்த மக்கள் அரசாங்கத்தை பாதுகாத்து நாங்கள் உலக சவால்களை வென்று ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த திட்டங்கள் மேலும் எதிர்காலத்திலே வலுவூட்டப்பட்டு ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பிரஜாசக்தியுடைய அபிவிருத்தி மேலும் முன்னெடுக்கப்படும் என்ற இடத்திலே கூறி எனக்கு இந்த தால் வளர்ப்பு திட்டம் நல்ல ஒரு திட்டம். இதை நான் விரிவாக்குவதனூடாக சில குடும்பங்கள் அதில் நன்மையை கூடும். அதே போன்று நாங்கள் இந்த திட்டங்கள் இது போன்று வேறு திட்டங்கள் நான் திருட்டி இருக்கிறோம். அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அனைத்து இந்த பிரதேசங்கள் மேலும் வலுப்பெற்றிருக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சக்தி 1000 கிராமங்களில் 1000 வேலைகள் என்ற நிகழ்ச்சி திட்டத்திற்கு தலைமை தாங்கி இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகை தந்த கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயசந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமது மருதங்கனி பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு வந்த அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் இந்நிகழ்ச்சி திட்டத்தினை இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு பங்களிப்பு செய்கின்ற மக்கள் மற்றும் கடற்கரை சங்கம் அனைவருக்கும் இது வருகை தந்திருந்த பிரதேச சபை உறுப்பினர் உட்பட இப்பிரதேச மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டம் முழுக்க வெற்றி அடைவது என்பது பிரதேச மக்கள் அதனதாக நன்மை பெறுவதாக ஆக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது இந்த பிரதேச மக்கள் தான். அந்த திட்டத்தின் வெற்றியை நன்மையும் அடைவது பிரதேச மக்கள் தான். ஆகவே இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக செயல்படுத்துமாறு கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் பிரதேச செயலாளர் செல்வம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு தொழிலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கடல் அடி இயற்கையா வளர்ப்பு இது அதே அங்கிட்டு நாங்க அங்க நன்னீர் திட்டத்துல வர்ற ஆள் இருக்குதாங்க அந்த தொடுவா இது உப்பு தண்ணி தொடர்பில் தானே என்ன இது தண்ணி என்ன இது எல்லாமே உப்பு தண்ணியாது கலந்தான் இருக்கு. இதெல்லாம் தூர்வாகும் வலிச்சது பிறகு வலிச்செலுத்தா இந்த நாலு பேருக்கான வாய்ப்பு குறைய வாய்ப்பு இல்லையோ? எவ்வளவு ப்ராஜெக்ட் இது? 15 மில்லியனா? 15 என்ன
மறக்க முடியாது இப்ப நான் போய் சாப்பிட்டு போகலாம். டிஎஸ் வாங்க. பேச உறுப்பினர்கள் அதான் பெட்டு. வந்து சாதாரணமா இப்ப சிலாவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனிஸ்ல இருக்குது, நிறைய கம்பெனி அங்க தொட்டியல்ல விட்டு எல்லாம் வளர்க்குறாங்க. நாங்கள் இப்ப கடந்த வருஷங்கள்ல வந்து கடத்தொழில் திணைக்களத்தால ஒரு 2 ப்ரொஜெக்ட்கள் செய்தாங்க. கடந்த அரசாங்கத்திலேயும் செய்தாங்க. எப்படி இருந்தா எங்களோட இந்த தொண்டமனார் லகூன் மற்றும் அங்கால இந்த அங்கா சைக்கிள் லகூன்ல ரால் இந்த உற்பத்திகள் குறைஞ்சு நாங்கள் அங்கே இந்த நிதி அந்த அரசாங்கத்தின் நிதியில என்ன செய்தாங்கன்னு சொன்னா அங்க அந்த ப்ரொஜெக்ட் ஒன்றை போட்டு இந்த சிலாவத்தில் இருக்கிற கம்பெனியில இருந்துதான் ஒரு ரால் குஞ்சு இவ்வளவுன்ற சொல்லி ஒரு பெருமதியில அந்த கம்பெனிகள்கிட்ட காசுகளை அரசாங்க நிதியை கொடுத்து கொண்டு வந்து இலவசமா கொண்டு வந்து இந்த நன்னீர் திட்டத்துல விட்டுத்தான் நிறைய பயனடைஞ்சவங்க, பயனாளிகள் வந்து நிறைய பேர் அதால பயனடைஞ்சவங்க. ஆனா இது வந்து எப்படி என்ன சொல்றேன்டா, இது வந்து உங்களுக்கு ஒரு கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு வேலை. இதுல நீங்க கொண்டு வந்து ரால் குஞ்சை கொடுக்கணும் வேணுமெண்டா நீங்க இதை சரியான வகையில பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா ரால் குஞ்சு நீங்கள் வேணுமெண்டா இதுலேருந்து எடுத்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க செய்யலாம். இதே ஒரு என்னுடைய இதன்படி இதே ஒரு தனியார்கிட்ட கொடுப்பா இருந்தால் தனியார் இதை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஆனா இது ஒரு பொது அமைப்பு, இதை நீங்க வலு அவதானமா இதுல ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்குள்ள இந்த காலத்துல இதுல செய்யப்படுற அபிவிருத்தி திட்டங்கள் இதை பாதிக்கும். சில அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல வரையில சில அபிவிருத்தி திட்டங்கள் என்ன நேச்சுரலான அந்த மழை நீர் வந்து இதுல தேங்குற தன்மையும் கடல் நீர் வந்து அந்த வடகுகள் பிறகு காட்டு தொடங்க கடல் நீர் வந்து கலக்குற அந்த தண்ணி இந்த ஃப்ரீக்வன்சின் அடிப்படையில இந்த ரால் விளைச்சி இந்த வடமராட்சி கிழக்கு இந்த பிரதேசம் முழுக்க செய்யலாம். இது எந்த கணியத்துல இந்த பிரதேசத்தை ரால் வளர்ப்புக்கு மட்டும் செய்தாலே நாட்டு தான் தேசிய வருமானம் இங்கேயோ நிற்கும். ஆனால் இது எப்படின்னா ஒரு பொது அமைப்புகளுக்குள்ள இருக்கிறதால இதை நடைமுறைப்படுத்துறதுன்றது பெரிய சிக்கலான விடயம். ஏன்னா பொது அமைப்புகளிட நிறைய அனுமதி எடுக்கணும், சில பேர் ஓமண்டிக்கணும், சில பேர் இல்லையண்டிக்கணும், அப்படி நிறைய பிரச்சனையால தான் இப்படி எங்க வளங்கள் வந்து இன்றைக்கு பயனற்றதாகவே இருக்குது. இன்றைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து நிதியை உழைச்சி போட்டு வெளிநாட்டுல இப்போ ஒன்றும் செய்யலான்ட்டு எங்கள்கிட்ட நிறைய ப்ரொஜெக்டுகளை இங்க என்ன செய்யலாம்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா செய்ய வழி கிடைக்க நிறைய பிரச்சனையால திரும்பி போறாங்க. அப்படி இல்லை, அதான் இதை வந்து நீங்கள் நான் குறுகிய இதுல சரியான முறையில் ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து இதை செய்வீங்க என்றால் உங்களோட வருமானமும் வாழ்க்கை தரமும் நல்லா உயரும்ன்றதை நான் குறிப்பிட்டேன். நீங்க இப்ப இதை சிறப்பா செய்றீங்கன்னா அடுத்த முறை நிதி கூட நான் ஒதுக்கணும் உங்களுக்கு. சரியா? ஒதுக்கி இன்னும் பலப்படுத்தி கொண்டு போகலாம். அப்படியே செய்யுங்கோ. சொன்ன மாதிரி சங்கங்களை பலப்படுத்தி என்ன இல்ல அந்த கூட அங்கத்துல சேருங்க, சேர்த்து ஒரு விதிமுறை உருவாக்குங்க.